சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பெண் மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் களத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் அன்பரசனிடம் பேசலாம். அன்பரசன், இந்த சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன சொல்கிறது? அவங்க தரப்பு விளக்கம் என்னவா இருக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவை சென்னை காவல்துறை செய்திருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று இரவு மாணவி ஒருவரை அவரது நண்பர் கண்முன்னே 2 மர்ம நபர்கள் வந்து அடித்து துரத்தி அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு முதல் போலீசார் உயரதிகாரிகள் இணை ஆணையர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 64 BNS என்ற சட்டப்பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவு என்பது பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவாகும். இந்த பிரிவின் கீழ் தற்போது மயிலாப்பூர் காவல் மாவட்ட அனைத்து மகளிர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆண் நபரை தாக்கி 2 நபர்கள் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு முதலே இந்த வளாகத்தை சுற்றியிருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த இளம்பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்த நபர்கள் யார்? கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களா, விடுதியில் தங்கி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களா, அல்லது வெளியிலிருந்து வந்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தனரா என்பது குறித்து தற்போது சென்னை காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியாகவே அனைவரும் தடுக்கப்பட்டு ஒரு தீவிர சோதனைக்கு பின் தான் தொடர்ச்சியாக கல்லூரியின் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வரும் அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் திரு அஸ்வின் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அந்த நபர்கள் யார், அந்த இளம்பெண்ணை தாக்கி அந்த ஆண் நபரை தாக்கி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர்கள் யார் யார் என்பது குறித்து தற்போது சென்னை காவல்துறையானது தீவிர விசாரணை கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக CCTV காட்சிகள் அடிப்படையில் நேற்று மாலை முதல் கல்லூரி வளாகத்திற்குள் வந்த நபர்கள் யார் யார் சென்றனர் என்பது குறித்து தீவிர ஒரு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் முடிவில் தான் அடுத்த கட்ட விசாரணை முடிவில் முழு தகவலும் தெரியும் என சென்னை காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.